Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? Welcome back to Triple On Tarot in Tamil. Somewhat a health problem, okay. வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா 27 நவம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 27 நவம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ லெட் மீ ட்ரை. நம்ம வந்து இந்த ஒரு செல்டிக் கிராஸ் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். இந்த கார்ட்ஸ் போடுறதே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி செல்டிக் கிராஸ் இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்ப்ரெட் அதுதான். துல்லியமாக நிறையா விஷயங்கள் வந்து அதில் ஃபுல்லாக கிடச்சிரும். ஓகே, ஸோ செல்டிக் கிராஸ் ஸ்ப்ரெட் லெட் அஸ் ட்ரை. ஸோ 27 நவம்பர் எப்படி இருக்க போகுது, உங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, பாஸ்ட் என்ன, நியர் ஃப்யூச்சர் என்ன, ஓகே, அப்புறம் உங்களுடைய நம்பிக்கை என்ன, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸோ எவ்ரிதிங் ஃபைனலி வாட் வில் பி த அவுட்கம். இதுதான் வந்து இந்த செல்டிக் கிராஸ் ஸ்ப்ரெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் see. So what about 27th November for my collective, please spirit. 27th November for my collective. சஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலாமா? 1 second. நிறைய கார்ட்ஸ் வருது. Let me shuffle. Let me arrange the cards. ஓகே, கார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம செல்டிக் கிராஸ் ஸ்ப்ரெட் அப்படி சொல்லுவோம். ஸோ இது எப்படி வரிசையாகவும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கேள்வி தானே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ வேர் ஆர் யூ ரைட் நவ் அப்படின்றது இந்த கார்டு. இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, ஹை பிரிஸ்டஸ். ஓகே, மை காட் டார்க். ஸோ ஹை பிரிஸ்டஸ் பார்க்கும்போது நீங்கள் இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நடந்துக்க வேண்டிய நேரம். புதுசாக ஏதாவது கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை நல்லபடியாக கற்றுக்கோங்க. அதை கற்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். சில பேர் வந்து டேரோ ரீடர் ஆகிறதுக்கும் கற்றுக்கலாம். அண்ட் உங்களை நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நாலேஜு, ஓகே, ஸோ உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மோரோவர் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, உங்களுடைய சீக்ரெட்ஸையும் கொஞ்சம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா, எதுவுமே வந்து சீக்ரெட்டிவாகவே வச்சுக்கோங்க. ஸோ எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே தெரியுது. அண்ட் இந்த டே வந்து உங்களுக்கு சேலஞ்சபிளான விஷயம் ஒமேகா 2 ஆஃப் கப்ஸு. ஸோ மேபி நீங்கள் உங்கள் பர்சனை மீட் பண்ணணும்னு நினைக்கலாம், பேசணும்னு நினைக்கலாம். பேசுறதா வேண்டாமா, மீட் பண்ணவா வேண்டாமா, இல்லை கம்யூனிகேட் பண்ணுறதா வேண்டாமான்னு நினைக்கலாம். நீங்கள் விரும்புகிற பர்சன் யாராக இருந்தாலும் சரி, ஓகே, லவராக தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களுக்கு ஒரு பேசணும் அப்படின்ற ஒரு இது ஒரு பயங்கரமான ஒரு தவிப்பு இருக்குது. பட் அது வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் மாதிரியும் தெரியுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, கால் பண்ணலாம், ஓகே அப்படின்னு உங்கள் இன்ட்யூஷன் சொன்னால் பண்ணலாம். இல்லைன்னா வேண்டான்னா வேண்டான்னு விட்டுருங்க. தட் வில் பி பெஸ்ட்டு. ஸோ இன்ட்யூஷன் கண்டிப்பாக கரெக்டாக சொல்லும், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, இல்லை அவங்கள்ட்ட இருந்து கால் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். சம்வாட் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அமையணும் அப்படின்ற ஒரு மன போராட்டம் கண்டிப்பாக ஒரு அதை தாண்டி அவங்களுடைய நினைவுகள்னு சொல்லலாம். அதை தாண்டி வர்றது ஒரு சேலஞ்சபிளாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து நீங்கள் ரகசியமாக மீட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சேலஞ்சபிளாக இங்கே தெரியுது. ஓகேவா, ஸோ நீங்கள் அது மாதிரி சப்போஸ் லவ் எல்லாம் இல்லை அப்படின்னா அப்படின்னு இருக்கிறவங்க, சிங்கிள்ஸாக இருக்கிறவங்க, இது வந்து ஒரு செல்ஃப் லவ்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அது செல்ஃப் லவ். உங்கள் மேலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது, உங்களை கவனிச்சிக்கிறது, அதுக்கே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள், உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே,
ஸோ வாட் யூ நீட் டு ஃபோக்கஸ், நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா 2 of Wands உங்களுடைய பிளானிங். ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க நிறைய, உங்களுக்கே தெரியும். இங்கே ஹை பிரிஸ்டஸ் 2 of Wandsனா இங்கே கையில் குளோப் பூமி உருண்டே கையில் இருக்கும் இவர் கையில். தட் மீன்ஸ் எல்லா ரிசோர்ஸஸும் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குரிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் தெரியும் உங்களுக்கு, எப்படி பண்ணணும் எல்லாமே தெரியும். ஸ்டில் வந்துட்டு நீங்கள் அதை கரெக்டாக பிளான் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நிறைய ஒர்க் இருக்கலாம் உங்களுக்கு, மோர் தேன் 1 ஒர்க் இருக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணுறதுல ஐ மீன் 1 by 1 முடிக்கணும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். பிளான் பண்ணாமல் ஒர்க் பண்ணும்போது இட் வில் டேக் டைம் சம் வாட். ஓகே, ஸோ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் எவர் மேபி, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், கரியர், வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன். உங்களுக்கு வந்து அது நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்றதுல உங்களுடைய கவனம் ரொம்ப தேவைப்படுது. ரீசன்ட் பாஸ்ட் உங்களுக்கு, ஓ மை காட் 3 cards வந்திருக்கு. ரீசன்ட் பாஸ்ட் வந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் பிரேக்கு, கர்மா வேலை பார்த்துட்டு இருக்கு. 8 of Pentacles. சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வந்து ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கலாம், மணி ரிலேட்டட், அதுதான் ஃபினான்ஷியல் ரிலேட்டட். அண்ட் ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் போடுற உழைப்பு, ஓகே, எவ்வளோதான் உழைப்பு போட்டாலும் அந்த ரிசல்ட், அதுக்குரிய ரிசல்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருந்திருக்கு ரீசன்ட் பாஸ்ட்டு. ஓகே, இப்போ வரைக்கும். அண்ட் ஈவன் உங்களுக்கான ஒரு ஹார்ட் பிரேக் ரொம்ப அதிகமாகவே தெரியுது. நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டுமே கிடைச்சதெல்லாம், மிச்சமானது எல்லாமே ஹார்ட் பிரேக் அப்படின்றது தெரியுது. பட் அது நீங்கள் வந்து கர்மா அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, 3 கார்டு. ஸோ ஐ திங்க் உங்களோட இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தியானம் பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் உங்களோட எஃபோர்ட் போடுங்க. சில கன்ஃபியூஷன்ஸ்னால, சில பயம், அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கடந்து வரணும். அதுதான் வந்து உங்களுடைய கர்மா அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ரீசன்ட் பாஸ்டில் நடந்த விஷயத்துல எல்லாமே நீங்கள் கடந்து வர்றதுக்கான எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்கிறீங்க, வேறு வழியும் இல்லை, போட்டுதான் ஆகணும். ரைட், எனிகோ நீங்கள் அதிகமான எஃபோர்ட் போடுறீங்க. ஓகே, போட்டுட்ருக்கீங்க கூட சொல்லலாம். ஓகே, இருந்தாலும் அந்த ஹார்ட் பிரேக் வந்து தொடருது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார். ஸோ இட்ஸ் வெரி குட். இது வந்து ஒரு ஹீலிங் வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறது உங்களுக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ரைட், அண்ட் மோரோவர் ஒரு நம்பிக்கை. சரியா, எந்த ஒரு சூழ்நிலையும் பேலன்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான், உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய நம்பிக்கை தான் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதோட அந்த ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள். ஹீலிங்னா யாராலேயோ எதாலேயோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு மன்னிக்கணும். மன்னிச்சிட்டாதான் அந்த வலி குறையும். சரியா, அப்போ அந்த ஹீலிங் வந்து அலோவ் பண்ணுறது தான் உங்களுக்கான ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, அது மாதிரி நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் இன்ட்யூஷன், நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்கள் இன்ட்யூஷன் வந்து சொல்லுது உங்களுக்கு வந்து எல்லாமே சாதகமாக நடக்கும் அப்படின்னு. பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கூட உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்கலாம். பொறுமை இல்லாதனால அது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ 27 நவம்பர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டேயில் வந்து இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். ஓகே, ஸோ நியர் ஃபியூச்சர் ஸ்ட்ரென்த்து கடை வந்திருக்கு. அதிகமாக போராடி கண்டிப்பாக உங்கள் போராட்டம் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரென்த்து. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக உங்களுடைய போராட்டத்தில் உங்களுடைய பொறுமை போராட்டம் இதில் வந்துட்டு ஒரு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 1 செகண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய போராட்டங்களை சந்திச்சாச்சு. ஓகே, இவங்க வந்து ஒரு சிங்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய போராட்டங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா,
ரைட். மனப்போராட்டம், ஃபிசிக்கலி, மென்டலி, வாட் எவர் மேபி. ஸோ ஏகப்பட்ட போராட்டம், அதெல்லாம் வந்து கடந்து வந்துட்டே இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? பொறுமையும் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போது அது எல்லாமே ஃபைனலி வந்து இது வந்து பாசிட்டிவ் கார்டு தான், ரைட்? ஃபைனலி வந்து நீங்கள் வின் பண்ணுவீங்க. திஸ் இஸ் மூன் கார்டு. இது என்னது அப்போ? 20 ஓ ஜட்ஜ்மெண்ட். ஸோ ரீசன்ட் பாஸ்டில் உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கும். உங்கள் ஹார்ட் பிரேக்கு இல்லை பிரேக்கப் சுச்சுவேஷன் இல்லை சம்வாட் மணி ரிலேட்டட் ஆர் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட், இல்லை நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டீங்க, ரிட்டர்ன் உங்களுக்கு வந்ததா வரலையா, அதை பற்றியெல்லாம் ஒரு ரியலைசேஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே மெஜிஷியன் இருக்குது, ஓகேவா? இங்கே மூன் கார்டு, லவர்ஸு. ஸோ ஒரு கன்ஃபியூஷன், டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. சரியா? என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எல்லாமே அப்படி இருக்குது, ஸ்டக் ஆகி இருக்கலாம். சில பேருக்கு ஆப்ஷன் இருந்தாலுமே சில குழப்பங்கள், ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுலேயும் ஒரு போராட்டம் இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஓகே, எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டாலும் இந்த மூன் கார்டு பாருங்கள், ஒரு குழப்பமான மனநிலை, குழப்பமான சூழ்நிலை இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த உங்களுடைய எஃபோர்ட் கண்டிப்பாக வந்து நியர் ஃப்யூச்சரில் வெற்றி அடைய போகுது, ஓகேவா? நியர் ஃப்யூச்சர் அப்போனா எப்போ அப்படின்னு பார்த்தலாம், அதையும் பார்த்தோம். Queen of Pentacles, 7 of Cups. Two of Pentacles. சில பேருக்கு Page of Wands. 2 weeksல வாய்ப்பு இருக்கு, ஓகே. ஒரு ரிசல்ட், நல்ல ரிசல்ட். உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரு அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சில பேருக்கு 2 வருஷம், சில பேருக்கு 2 வாரங்கள், ஓகேவா? ஸோ அதற்கான ஒரு பாசிபிலிட்டி தெரியுது, ரைட்? அண்ட் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க? சன், வாவ், தெளிவாக இருக்கிறீங்க, ஓகே. புதிய விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுல உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் ஸ்டில் வந்துட்டு ஒரு குழந்தைத்தனமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம், சரியா? அண்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை எதிர்பார்க்குறீங்க. அஃப்கோர்ஸ் எல்லாரும் அதுதான் எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் ஸோ இந்த டேயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரகாசம் வந்து கிடைக்க போகுது அப்படின்றது தெரியுது. சம்வாட் நீங்கள் கிளியர் ஆகலாம். ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு வரும், சரியா? உங்களே நீங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். ஸோ 2 of Swords, இதுதான் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை எப்படி, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உங்களை குழப்பமான ஒரு மனநிலைக்கு கொண்டு போகலாம். நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க, ரைட்? நான் என்ன பண்ணணும், உங்கள் பிளானில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஓகே. தெளிவாக தான் வந்துட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட. பட் சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது வந்து குழப்பலாம், இல்லைன்னா ஒரு எஸ், அது அப்படி தான் தெரியுது, ரைட்? இதை விட அது பெட்டர் அப்படின்ற ஒரு தாக்கத்தை கூட உங்களுக்குள்ள ஏற்படுத்தலாம், ரைட்? சுற்றி இருக்கிறவங்களோ சுற்றி இருக்கிற சூழ்நிலையோ அந்த மாதிரி அமையலாம், ரைட்? அதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க, ஓகே. ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் பார்த்தோம்னா கிங் ஆஃப் கப்ஸ். உங்களுடைய நம்பிக்கையை இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா, சிலருக்கு உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய பர்சன், நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன், உங்கள் மேலே அன்பாக இருக்கக்கூடிய பர்சன், அவங்க மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக இருக்குது, ஓகே. ஸோ அவங்க தான் உங்களுடைய நம்பிக்கை அப்படின்றதே சொல்ல முடியுது. அதையும் தாண்டி எனர்ஜியாக எடுத்தோம்னா உங்களுடைய இமோஷன்ஸ், ரைட்? நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் வந்து அன்பாக இருக்கிறீங்க, கேரிங்காக இருக்கிறீங்க, ஓகே. 1 செகண்ட். ஸோ
லவ் அண்ட் கேரிங்கோட இருக்கிறீங்க அப்படின்றது வந்து அது உங்களுக்கான நம்பிக்கை. ஸோ எல்லா சிச்சுவேஷனையும் வந்து ஒரு அன்பா அக்கறையோட நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. சரியா? சில பேர் வந்து உங்களுக்கு அது கிடைக்குதோ கிடைக்கலையோ நீங்கள் வந்து அதை மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க ஆல்வேஸ், ரைட்? ஸோ அதுதான் உங்களுடைய ஒரு நம்பிக்கை, அதுதான் ஒரு பயமும் கூட. ஓகே, அப்படி கொடுக்குறதுமே வந்துட்டு இயல்பாக வந்துடுது. ஆனால் அதால் நிறைய விஷயங்கள் பாடுபடுற மாதிரியும் ஆயிடுது. அதனால ஒரு பயமும் இருக்குது. ஓகே, அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, பட் என்னன்னா அந்த ஒரு அன்பு அக்கறையோட செயல்படுவீங்க அப்படின்றதும் தெரியுது. சரியா? ஸோ இந்த டேல உங்களுக்கான அவுட்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 5 ஆஃப் கப்ஸ். King of Swords, 5 of Cups. பாஸ்ட் நினைச்சு ரொம்ப ஒரு இமோஷனல், ஒரு பாஸ்ட்ல வந்துட்டு ஒரு ரொம்ப இமோஷனலாக அஃபெக்ட் ஆன ஒரு கவலை அது இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னா அந்த 5 ஆஃப் கப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போகல. ஓகேவா? ஸ்டில் வந்து ஹோப் இருக்குது. சரியா? இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த டேல வந்துட்டு உங்களுக்கு அந்த நம்பிக்கையே ஒரு பலமாக இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்குறோம். சரியா? ஸோ அந்த அந்த ஹோப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு ரொம்ப இன்டலெக்சுவலாக யோசிச்சு இமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம நீங்கள் வந்துட்டு இந்த டேல இருக்கிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, அதாவது நல்ல ஒரு பிளான் பண்ணி செயல்படுவீங்க. சரியா? நீங்கள் சப்போஸ் லீடர்ஷிப் ரோலில் கூட இருக்கலாம். அப்படிங்கும்போது கரெக்டாக வழி நடத்தி போவீங்க. என்னதான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் கடந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை வந்துட்டு பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு டேவாக தெரியுது. ஓகே, ஸோ இந்த டேல வந்துட்டு என்ன சன் கார்டு இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸ்டார் இருக்குது. சரியா? அண்ட் ஹை பிரிஸ்டஸ், இந்த 2 ஆஃப் கப்ஸ் சேலஞ்சபிளாக இருக்குது. ஸோ மேபி நீங்கள் விரும்புகிற விஷயங்களை வந்துட்டு ஒரு நம்பிக்கையோட செய்வீங்க. அது கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கும். பட் அதில் சில சேலஞ்சபிளாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதை கடந்து வருவீங்க உங்களுடைய எஃபோர்ட் மூலமாக. ஸோ இந்த மேஜிஷியன் வந்து ஒன்று ஃபிசிக்கல் எஃபோர்ட்டாக இருக்கலாம், அதர்வைஸ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதா இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஆகும் ஆஃப்டர் ஒரு சேலஞ்சபிள் சிச்சுவேஷன், ரைட்? ஸோ புதுசாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். சில பேர் அதுக்கான பிளானில் வந்துட்டு நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது ஒரு மெசேஜாக எனக்கு கிடைக்குது. ஸோ புதுசாக நீங்கள் வந்து பாஸ்டில் இருக்க க்ரீவன்சஸை கடந்து வர்றதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய எஃபர்ட்டை வந்து போடுவீங்க அப்படின்றதும் தெரியுது. ஓகே, அண்ட் சன் இருக்கனால இங்கே என்ன தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது தெரியுது, ரைட்? Now let's see. Knight of Cups. Okay. கரியர் ரிலேட்டட் அட்வைஸ் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ரொம்ப ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க போகுது. ஓகேவா? அதெல்லாம் இந்த கார்ட்ஸ் சொல்லுது, ரைட்? ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டார்ம் வார்னிங்,
டோர் டு வேல்யூ ஸ்ட்ராட்டஜி. இங்கே பிளான் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டேல வந்துட்டு அது ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஃபோர்த் சக்ரா ஆர்கேஞ்சல் ரஃபேல். ஸோ ஏஞ்சலோடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. 9, 10, 11. ஓகே. ஸோ எவ்வளோ புயல் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸ்ட்ராட்டஜி, ஸோ அதுக்கே அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை பொறுத்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை பற்றி சொசைட்டிக்கு வந்து தெரிய வரும் அப்படிங்கிறதும் தெரியுது. அண்டு மணி வந்து உங்களுக்கு வரும். மணிக்கான டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு நீங்கள் நிறைய பிளான் பண்ணுவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. சரியா? மணி பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் போடுற திட்டம் வந்து வெற்றி பெறும். அது மூலமாக உங்களுக்கான ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுங்க. என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பக்கா பிளான் வந்து கண்டிப்பாக போட்டு நீங்கள் அதை முயற்சி எடுத்தே ஆகணும். ஓகே. எப்போ இந்த பிரச்சனை முடியும், எப்போ முடியும் அப்படி யோசிச்சுட்டே இருக்காமல் செயலில் வந்து காட்டக்கூடிய ஒரு டே. சரியா? ஓகே, இதுதான் பார்க்க முடியுது. அண்டு நான் வந்து டெய்லி விநாயகருடைய மெசேஜ் மூலமாக நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ ஜஸ்ட் ஃபர்காட். எனிகோ அதோட முடிச்சுக்கலாம். ஓகே. விநாயகர் வந்து விடுறதா இல்லை, ஞாபகப்படுத்திட்டாரு. ஸோ ஃபர்ஸ்டே பார்த்துருவோம் இனிமேல். நான் வாட் இஸ் த ஃபைனல் மெசேஜ் given பை லார்ட் கணேசா? என்ன சொல்கிறாரு? டெசிஷன். ஸோ உங்களுக்கான ஒரு தீர்வை வந்து கொடுப்பார் போல இருக்கு. வெரி நைஸ். நம்பர் 4. ஒரு ஸ்டெபிலிட்டி. ஓகே. என்ன டெசிஷன் எடுக்கனே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக விநாயகர் அகவல் கூட படிங்க. விநாயகர் மந்திரம் தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டெசிஷன் வந்துட்டு அவர் எடுக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியப்படுத்துறாரு அப்படின்றது தான் பார்க்குறோம். ஓகே. தேங்க்ஸ் டு லார்ட் கணேஷா. ஓகே, ஃபைன், சம் சூப்பர். ஸோ I think this will be helpful for you. So I'll meet you in my next video. Take care. Bye bye.